Example 3.10. Velu paste 4x5 pictures is one page of his scrapbook. How many pages will he need to paste? Paste 100 x square y power cube pictures. Yes. So what they asking? Velu paste 4x5 pictures is one page of his scrapbook. How many pages will he need to paste 100 x square y cube pictures? Okay. Listen, they are asking, what is asking? How many pages will he need to paste? Yes. So the given total number of pictures. The total number of pictures equal to how much? 100 x square y power cube. 100 x square and y power cube. Okay. Then each page contains how much? 4xy. How much is one? Each page 4xy. So they are asking total number of pages. Total number of pages needed. You have to divide. So the total number of pictures, that is 100 x square y power cube divided by 4xy. Yes, now we have to cancel this one. That is 100 x square into y cube divided by 4xy. You have to cancel. It is one time. It is 25 times. It is 25 times. 25 times. Here x power 2, it is divided by x power 1. The 1 will be go upper value. That is, we can write x power 2 minus 1. Therefore x. Y power 3. That is y power 3 minus 1. That is y power 2. Therefore, the total number of pages needed to 25xy square. 25xy square pages. Pages will he need to paste. 100 x square y cube pictures. X and y are positive integers. Okay. Listen. Velu passed us 4xy picture in one page of his scrapbook. How many pages will be needed to paste 100 x squared y cube pictures? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா வேலு ஒரு பேஜில் பேஸ்ட் பண்ணுறான். எவ்வளோ உனக்கு 4x5. அப்படிங்கும்போது
how many pages will he need to paste 100 x square y cube pages கேட்டிருக்கான். ஓகேவா, அப்போ என்ன பண்ண நம்ம ஜஸ்ட் யூ ஹவ் டு மென்ஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ். டோட்டல் எவ்வளோ இருக்கு உனக்கு? டோட்டல் number of picture. How much? இது 100 x square y cube. Total number of pictures. ஓகேவா? ஓகே, ஒவ்வொரு பேஜில் எவ்வளோ இருக்குது? each page contain each page எவ்வளோ உனக்கு? இது 4xy. அப்போது எவ்வளோ பேஜஸ்ன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும் நம்ம? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் needed. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் needed அப்படின்னா இது நம்ம டிவைட் பண்ண கிடச்சிடும். இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் இவ்வளோ பிக்சர் இருக்குது. அப்போது ஒரு பேஜ் இவ்வளோனா ஓகே, அப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ வந்துட்டு 100 x ஸ்கொயர் இன்ட்டு y பவர் க்யூப் டிவைட் பை 4xy. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இப்போ 4 1 டைம் இது 25. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இங்கே x1 இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் ஒரு எக்ஸ் தான் கிடைக்கும். இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ வாட் இஸ் ரிமைனிங் உனக்கு? 25x இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இவ்வளோ கிடைக்கும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெண்டட் டு 25x ஒய் ஸ்கொயர் பேஜஸ். அது வேலு பேஸ்ட்டு 4xy pictures in one page. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு பேஜ் வந்து பார்த்தோன்னா 4xy pictures என்ன பண்ணுறோம்? பேஸ்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது how many will he need to paste கேட்டிருக்கான். இவ்வளோ இருக்குது. 100 x square y cube pictures இருக்கும். ஓகே இருக்குங்களா? ஓகே, என்ன பண்ணுறப்ப இவ்வளோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுறப்ப இது என்ன பண்ணுற? ஒரு பேஜ் என்ன இருக்குது உங்களுக்கு? 4xy இருக்குது. அந்த 100 x square y cube டிவைட் பை 4xy டிவைட் பண்ணால் உனக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தோன்னா வேல்யூ 25x y ஸ்கொயர் இருக்குது. 25x y ஸ்கொயர் பேஜுன்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பேஜ் வந்து பார்த்தோன்னா அங்கே தேவைப்படுது. இவ்வளோ பேஜ் அங்கே தேவைப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், example 3.11. example 3.11 question பாருங்க. divide 5y cube minus 25y square plus 8y by 5y. இது நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணோம் நம்ம? சொல்யூஷன் 5y cube minus 25y square plus 8y divided by 5y. இப்போ நம்ம அது செப்பரேட்டாக எழுதிக்கலாமா? செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஹோல் டேர்ம் டிவைட் பை 5y இருக்குது. இதை பண்ணலாம் நம்ம 5y
cube divided by 5y minus 25y square divided by 5y plus 8y divided by 5y போட்டுக்கணும். இப்போ 4 divided by 5 வரைக்கும் பற்றி இருக்குங்க இல்லையா, என்ன பண்ணுறோம் நம்ம செப்பரேட்டாக ஈச் டைம் போட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 5 கேன்சல் ஆகிடுங்க. ஓகேங்களா, 5 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 - 1 2. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபார்மாக இருக்கு இல்லையா, y power 3 - 1 that is equal to y power 2 அப்படின்னு வந்தது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் we can write 5y power, சாரி இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. 5 உனக்கு 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ y power 2 வந்துடுச்சு. ஓகே, மைனஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இது 1 டைமு, இது 5 டைம்ஸ். இந்த 5 போட்டுக்கோ. தென் இங்கே y power 2 இருக்குது, அங்கே 1 இருக்குது. அந்த 1 மேலே போச்சுன்னா 2 - 1 1. அப்போ 5y மட்டும்தான் வரும். ப்ளஸ் இங்கே அப்போ y கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 8/5 அப்படியே போட்டாச்சு. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? த ஆன்சர் வில் பி y square minus 5y plus 8/5. 8/5 இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னோட வேல்யூ. அப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் 3.11 divide 5y cube minus 25y square plus 8y by 5y. அப்போ என்ன பண்ணுறப்ப அந்த 5y cube minus 25y square plus 8y பார்த்திங்கன்னா பண்ணுறது 5y-ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதெல்லாம் பண்ணலாம், நம்ம we can divide each term. you can divide each term. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ 5y cube divided by 5y minus 25y square divided by 5y plus 8y by 5y. இங்கே பாருங்கள், இப்போ 5 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே y power 3 இருக்குது, அங்கே 1 இருக்குது. 3 - 1 2. அப்போ y ஸ்கொயர் போட்டுக்கோ. இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? இது 1 டைம், இது 1 டைம், இது 5 டைம்ஸ். வாட் இஸ் ரிமைனிங்? இங்கே 5y ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து 5y ஸ்கொயரா, ஐ மீன் 5 இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 - 1 1. அப்போ -5y. y கேன்சல் ஆகிடுச்சு. y கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் ப்ளஸ் 8/5 ப்ளஸ் 8/5. therefore the answer will be y square minus 5y plus 8/5. ஓகேவா, இதுதான் உனக்கு ரிசல்ட். சரிதா? next example 3.12. example 3.12. question பாருங்க. சேது traveled traveled 4x square plus 3xy square plus 3xy square plus 5x kilometer in 2x hours. Find his speed of travel. Find his speed of travel. Okay, question பாருங்க. சேது traveled 4x square plus 3xy square plus 5x in kilometer.
kilometer in 2x hours. 2x hours find is speed of traveling கேட்டிருக்கான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ distance traveled equal to speed into time. Speed into time. So what is given time? The time will be how much? 2x. 2x. Therefore distance traveled, that is equal to, okay, speed into time. What is distance traveled? Distance traveled, that is 4x square plus 3x y square plus 5x equal to speed தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் அப்படியே வச்சுக்கோ. எஸ், டைம் how much? 2x. 2x. I need s, I mean speed. Therefore 4x square plus 3x y square plus 5x. The whole term divided by 2x, we can write the separate term. 2x by 2x equal to speed. இது 1 time 2 time, இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ remaining will be 2x plus இங்கே x cancel ஆகிடுச்சா. அப்போது 3 by 2 into, I mean 3y square divided by 2. x cancel ஆகிடுச்சா. அப்போ remaining 5 by 2 equal to speed. இதுதான் பார்த்தோன்னா speed of the travel. Speed of the travel. Speed of the travel is 2x plus 3y square by 2 plus 5 by 2. 5 by 2. இதுதான் உனக்கு ஸ்பீட் ஆஃப் தி ட்ராவல். ஸ்பீட் ஆஃப் தி ட்ராவல். ஓகே, மறுபடியும் சொல்கிறாங்களா கவனிங்க. இப்போது சேது ட்ராவல்டு 4x square plus 3x y square plus 5x kilometer in 2x hours. 2x hours. Find is speed of travel. Find its speed of travel. The distance traveled equal to speed into time. Speed into time. Time equal to 2x. Distance traveled equal to speed into time. Distance traveled equal to speed into time. Speed into time. Okay. இப்போ பாருங்க. So what is the given? Given will be distance traveled 4x square plus 3x y square plus 5x equal to speed into time. Time will be 2x. So I need now speed. Therefore the time will be, that is 2x transposed to left hand side. Left hand side, that will come divider. What is the divider? So 4x square divided by 2x, 3x by y square by 2x, 5x by 2x. Yes, you have to cancel 2 table. It is a 1 time, it is a 2 time. 2 time. Okay, appo x square minus 1, that is 2x. Therefore xx will be cancelled, remaining 3y square by 2. Here 5x by 2x, x will be cancelled, remaining 5 by 2. So therefore the answer would be 2x plus 3y square by 2 plus 5 by 2 plus 5 by 2 kilometer per hour. Kilometer per hour. Yes. Next one, example 3.13. Example 3.13.
divide 10 m square 10 m square minus 5m by 2m minus 1, 2m minus 1, that is we can write, elaborate, 10m square minus 5m divided by 2m minus 1, 2m minus 1. Okay, so 10m square minus 5m, so what is common value? What is common value? 5m. Okay, we can taking out 5m, so what is remaining here? 2m, remaining value minus 1 divided by 2m minus 1. Okay, so you can check the value numerator and denominator. Okay, therefore 2m minus 1, here also 2m minus 1, so both of cancel. So what is remaining? The remaining will be 5m, 5m. Therefore taking out common factor, that is 2m minus 1, therefore 5m of 2m minus 1 divided by 2m minus 1, 2m minus 1, the both of same, that will be cancelled, we will get the value 5m, 5m. Okay, can I explain one more time? So what is the value? Divide 10m square minus 5m by 2m minus 1. Yes, we can write 10m square minus 5m divided by 2m minus 1, 2m minus 1. Therefore you can take the common factor, that is 5m is a common factor, so remaining will be 10m square irukka, you can take out the 5m, what is remaining? 2m. So what is remaining here? 1, that is 5m of 2m minus 1, 2m minus 1. Therefore 5m of 2m minus 1 divided by 2m minus 1. Therefore the both of same, it will be cancelled. Therefore remaining will be 5m. Next, exercise 3.2. First question, fill in the blanks. Fill in the blanks. Fill in the blanks. First question, 18m power 4, 18 into m power 4 divided by 2m cube into n cube, 2m cube into n cube dash equal to dash m n 5, m n 5. Okay, so now we have to divide this. What is the answer? Okay, we have to do one thing, that 2m cube into n cube we can transpose to right hand side, that is we can write 18 into m power 4, that is equal to 2 into m power 3, 3 இருக்கு அங்கே, இங்கே m இருக்கு, ஐ மீன் 3 இருக்குது 1 இருக்குது, அப்போ m power 4, 3 இருக்கா அங்கே 5 இருக்குது, அப்போ n power 8. இப்போ என்ன பண்ணுற, ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறப்ப கேன்சல் பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணால் வாட் இஸ் ரிமைனிங்? இப்போ நீங்களே பாருங்க, இப்போ கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 9 டைம், 9 போட்டாச்சு,
இங்கே m பவர் 4 இருக்கா, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 9 ஈக்குவல் டு n பவர் 8. n பவர் 8. அப்போ வந்து பார்த்தோன்னு 9 வந்து பார்த்தோன்னா இங்கே போயிடணும். இந்த 9 இருக்குது பார்த்தியா, இது வந்து பார்த்தோன்னா இங்கே போயிடணும். இது இங்கே போட்டுக்கோ 9. n பவர் 8 இங்கே போட்டுக்கோ. இந்த ஆன்சர் புரிஞ்சுங்களா? இந்த வேல்யூ இங்கே போயிடணும், இந்த வேல்யூ இங்கே போயிடணும். தட்ஸ் ஆல். புரியுதால உங்களுக்கு? 18 m பவர் 4 divided by 2 into m பவர் 3 into n பவர் cube இது டேஷ் ஈக்குவல் டு டேஷ் mn5. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க. எப்படின்னா 2 into this m பவர் cube into m பவர் 4 n பவர் 3 into n பவர் 5 n பவர் 8 ரெண்டு என்ன பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணால் இது 2 டைம், இது 9 டைம்ஸ். ஓகே, m பவர் 4 m பவர் 4 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் கொண்டு போய் அப்படியே போட்டுரு. இது தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறேன்னா இங்கே போட்டுரு, கிராஸ் n பவர் 8 இங்கே போட்டுரு. அப்போ ரெண்டு தடவை எல்லாமே சேமாக உனக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் வில் பி n பவர் 8 9. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் கொஷின். ஓகே, செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் பாருங்கள். செகண்டு l பவர் 4 l பவர் 4 m பவர் 5 n power dash divided by 2lm பவரில் இது கொடுக்கலாம் வச்சு நம்ம n power 6 equal to l power 3 m power 2 n divided by 2. ஓகே, சரி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 1 இருக்குது இல்லையா? சரி, இங்கே n பவர் 6 இருக்குது, இங்கே n பவர் 1 இருக்குது. அப்போது இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இங்கே ஈக்குவல் வரணும். ஓகேங்களா? நீங்களா பாருங்கள், இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே இதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 5 போட்டுக்கலாம். ஓகே, l பவர் 4 அப்படியே போட்டுக்கோ, m பவர் 5 அப்படியே போட்டுக்கோ. இது n பவர் இங்கே 6 இருக்கா, இங்கே 1 இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே இது ப்ராடக்ட் பண்ணலாமா? ப்ராடக்ட் பண்ணால் எந்த 6 + 1 7. அப்போ என்ன பண்ணுங்க, n பவர் 7 தான் பண்ணணும், n பவர் 7. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போது இங்கே m2 இருக்குது, இது கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இங்கே 5 இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா உனக்கு இங்கே எப்படி எம்க்கு எந்த வேல்யூ போட்டால் பேலன்ஸ் ஆகும் பார்க்கலாமா? எந்த வேல்யூ போட்டால் பேலன்ஸ் ஆகும்னா 3 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். 3 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும்னா வந்துட்டு 3 போடலாமா? இந்த பக்கம் கொண்டு போறியா? அப்படின்னா உனக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 5 ஆச்சு. அப்போது இங்கேயும் m பவர் 5, இங்கேயும் m பவர் 5. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே டிவைட் பை என்ன போடலாம், இங்கே 2 into l m பவர் 3 போடலாம். m பவர் 3 n power 6 that is equal to l power 3 m power 2 into n power 1 divided by 2. The answer will be, this is for 7, it is for 3, it is for 3, it is for 3. Okay, அது ரெண்டுமே எப்படி உனக்கு பேலன்ஸ் ஆகணும். எப்படி என்ன உனக்கு ரெண்டுமே உனக்கு பேலன்ஸ் ஆகணும். எப்படின்னு பாருங்கள், இங்கே வந்து பார்த்தோன்னா n பவர் 6 இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்கான், n தானே கேட்டிருக்கான். 6 நம்ம கொண்டு போறியா? ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. அப்போ 6 + 1 7. அப்போ இங்கே 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணு, இங்கே உனக்கு 7 வரணும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். ரெண்டுமே ஈக்குவலாக தான். இங்கே 7 வந்தால் இங்கே 7 வரணும். ஓகே ஓகே, அப்போ என்ன பண்ணோம், நம்ம இங்கே நான் 7 போட்டுக்கிட்டேன். ஓகே, இங்கே பாருப்பா, இங்கே m பவர் 5 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கேயும் m பவர் 5 வரணும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன போட்டால் இங்கே 5 வரும்.
இங்கே 3 போட்டால் இங்கே 5 வரும். அப்போ 3 + 2 5. அப்போ இங்கே 3 போட்டுக்கிட்டேன். தட்ஸ் ஆல். அந்த பாருங்கள் அதெல்லாம் எக்ஸசைஸ் 3.2ல் அதே ஃபஸ்ட்டில் தேர்டு fill in the blanks தான். 42a⁴ 42a⁴ b⁴ dash divided by 6a⁴ into b⁴ equal to dash of b⁴ into c⁴. இப்படி இருக்கா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண தரமா, அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோ. 42a⁴ b⁴ 6a⁴ b⁴ 2 is equal to dash b⁴ c⁴. இப்படி இருக்கா? இது இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 7 டைம்ஸ். 6 7s are 42. அப்போ அந்த 7 இங்கே போட்டுக்கலாம். ஓகே. a⁴ கேன்சல். இங்கே b⁴ இருக்கா? b⁴ இருக்குது. b⁴ இருக்குது. இங்கே b⁴ இருக்குது. 3 + 2 5. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், இது கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே c2 இருக்குது. இங்கே c2 வந்தால் ஓகே. c2 ஆன்சர் வில் பி இது c2. 42a⁴ b⁴ இது c⁴ ஆன்சர் divided by 6 of a⁴ b⁴ that is equal to இது 7b³ into c⁴ ஆன்சர் will be இங்கே c² வரும், இங்கே 7 வரும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.